அண்மைச் செய்தி. நாடு முழுவதும் மருந்தக சங்கங்கள் நாளை ஒருநாள் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தவுள்ள நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அவசர மருந்து சேவையை உறுதிப்படுத்த தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கத்தின் உதவி ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயலானி. நாடு முழுவதும் நாளை ஸ்ட்ரைக் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மருந்தகங்கள் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கத்தின் உதவி இயக்குநர்கள் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். இந்தியா 12.5 லட்சம் மெடிக்கல்கள் மூடப்படும் என்பதாக மெடிக்கல் சங்கங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலும் லட்சக்கணக்கான இந்த மெடிக்கல் கடைகள் என்பது முழுவதுமாக மூடப்படும், மருந்துகள் மூடப்படும் என்பதாக அறிவிப்பு என்பதனை சற்று நேரத்திற்கு முன்பாக வெளியிட்டிருந்தார்கள். இதன் காரணமாக அவசர சேவைகளுக்கான அந்த மருந்துகள் கிடைப்பதில் சிக்கல் நிலவுமோ என்ற அச்சம் என்பது பொதுமக்கள் மத்தியில் எழுந்தது. இந்த நிலையில்தான் தற்போது அது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது தொடர்பான ஒரு சுற்றறிக்கை என்பதும் அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அகில இந்திய மருத்துவ வணிகர் சங்கம் சார்பில் நாளைய தினம் இந்தியா முழுவதுமான இந்த போராட்டத்திற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மருந்து தட்டுப்பாடுகள் அவசர தேவைகளுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கான சூழலை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக அது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்கான அதிகாரிகளை, உதவி ஆய்வாளர்களை நியமனம் செய்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவசர சேவைகளுக்கான அந்த மருந்துகள் உடனடியாக கிடைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உதவி ஆய்வாளர்கள் 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒவ்வொரு பகுதிகளிலும் சென்று அங்கு அவர்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய மருந்துகள் கிடைக்கிறதா என்பது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்ப்பிணிகள், முதியவர்கள், இதயநோய் உள்ளவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள் என அனைவருக்குமே அந்த அவசர சிகிச்சைகளுக்கான அந்த மருந்துகள் தேவை என்பது இருக்கும். அந்த மருந்து சேவைகள் கிடைப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த மருந்தாளுநர் சங்கங்களை சேர்ந்தவர்களும் அவசர மருந்துகள் கிடைப்பதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கு இணக்கமான ஒரு நடவடிக்கை அவர்களும் பின்பற்ற வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல்கள் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாளை அனைத்து மாவட்டங்களிலையும் சிறப்பு ஆய்வாளர்களை நியமித்து அவர்கள் தொடர்பான ஒரு தொலைபேசி எண் என்பது கொடுத்திருக்கிறார்கள். ஏதேனும் அவசர தேவையான மருந்துகள் தேவைப்பட்டால் அந்த எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும், உடனடியாக அதற்கான ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதாக ஒரு சுற்றறிக்கை என்பதை அனைத்து மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சிகாமணி, அண்மை தகவலுக்கு நன்றி ஜெயலான்.